சூப்பரா இருக்கு. வாசம் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த முட்டை குழம்பு பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை சாப்பிடாதவர்கள் கூட நல்ல வடிவா விரும்பி சாப்பிடுவீங்க. அவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போறீங்கள் என்றால், இன்றைக்கு வந்து சுவையான அவிச்ச முட்டை குழம்பு தான் இன்றைக்கு நான் சமைக்க போறேன். நான் தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலினே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னண்டு அவிச்ச முட்டை குழம்பு வந்து சமைக்கிறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப வந்து அவிச்ச முட்டை குழம்பு வந்து சமைக்கிறதுக்கு முதல்ல வந்து நாங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பாப்போம். 4 நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்திருக்கிறேன். அதுவும் பாத்தீங்க சொன்னா நல்ல வடிவா அவிச்சு வச்சுக்கிறேன். உப்பு போட்டு எப்பவுமே அவிக்கணும். அப்பதான் வந்து கோது வந்து இலகுவாகங்களுக்கு வந்து கலட்டி எடுக்கலாம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை குழம்புக்கு மிகவும் முக்கியமானது வெந்தயம். வெந்தயம் வந்து நல்ல கூடுதலா தான் போடணும். அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம், மிளகாய்த்தூள், கல்லுப்பு, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நான் வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய், அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் புளி, நீங்க தக்காளி பழமுமே சேர்த்து கொள்ளலாம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா முதலாம் பாலும் 2ஆம் பாலும் கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். சொன்னா கொஞ்சம் முட்டை குழம்பு கொஞ்சம் தடிப்பா பால் விட்டா தான் நல்ல டேஸ்டா இருக்குமென்றதுக்காண்டி பொருட்கள் தான் அவிச்ச முட்டை குழம்பு வந்து நாங்க சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிற பொருட்கள். ஓகே, இப்ப வந்து அவிச்ச முட்டை குழம்பு நாங்க வந்து சமைச்செடுப்போம். அதுக்கு முதல் அவிச்ச முட்டைய வந்து உடைச்செடுக்கணும். இப்படி தட்டினாலே லவா வந்து கோது வந்து கலந்துரும். உப்பு போட்டு அவிச்சா கோது வந்து கலரும். ஆனா எங்கட முட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடன் முட்டை, இப்ப நேற்று முந்தின நாள் இட்ட முட்டையா தான் இருக்கு. உடன் முட்டை கொஞ்சம் கலர்ற வந்து கஷ்டம் தான். உப்பு போட்டா ஓரளவுக்கு வந்து கலந்து வரும். இப்ப இந்த முட்டை குழம்பு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஒரு அவசர சமையலுக்கு வந்து மிகவுமே ஒரு உதவியா தான் இருக்கும் இந்த முட்டை வந்து. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மீன் வாங்க சந்தைக்கு போயிலே மீன் வரையிலேன்னு யோசிக்கவே தேவையில்லை. ஒரு 4 முட்டை வீட்டுல இருந்தாலே நாங்க வந்து இலகுவா வந்து இப்படி அவிச்ச முட்டை குழம்பு வந்து சமைச்சிருக்கலாம். இது பாத்தீங்களா உடன் முட்டைன்றபடியா தான் இந்த கோது கலட்டேக வந்து பிஞ்சு பிஞ்சு வருது. அப்பவும் உப்பு போட்டேனா தான் ரெண்டாலுமே கலருது. என்ன சொன்னா நேற்று முந்தின நாள் இட்ட முட்டையெல்லாம் அப்ப வந்து கலர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாமே நல்லபடியா உடைச்செடுத்தாச்சு முட்டை அந்த உள்ளுக்கு வந்து அந்த மஞ்சள் கலர் வந்து அப்படியே தெரியும். சொன்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து நல்ல சிவப்பு கலரா தான் உள்ளுக்கு இருக்கு மஞ்சக்கரு. இப்ப வந்து இந்த நாங்க அவிச்சு வச்ச முட்டையை வந்து இந்த ஈக்கில் ஒன்றால் எடுத்து ஓட்ட போடுவோம். அப்பதான் வந்து அந்த மசாலா எல்லாம் முள்ள வந்து இறாங்க இப்படி முழுசா போட்டா இறங்குற வந்து கொஞ்சம் கஷ்டமே. அதால வந்து இப்படி இப்படி ஓட்ட போட்டுடுவோம். போட்டா இந்த ஓட்டைகளால எல்லாம் மசாலா வந்து இறாங்க. நாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முட்டையை வந்து வெட்டி வச்சோம்னு சொன்னா சில நேரம் மஞ்சள் கருவெல்லாம் பிரிம்பா வந்து கரைக்குள்ள வந்து வந்துடும். அது சில நேரம் வெடுக்கு மனம் மாதிரி மணக்கும். இப்படி நாங்க முழுசா போட்டு சமைக்க மஞ்சள் கருவு வந்து கரையாது, நல்ல டேஸ்டாம இருக்கும். அந்த வெடுக்கு மனம் வந்து இருக்காது. வந்து மூட்டியாச்சு. இனி நாங்கள் சட்டியை தூக்கி அடுப்புல வைப்போம். சட்டி வந்து நல்லா காயட்டும். சட்டி வந்து நல்லா காஞ்சிட்டு இப்ப வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுக்கொள்வோம். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்க நீ எடுத்து வச்சுக்க வெங்காயம், பச்சை மிளகாய், வெந்தயம், அதோட பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே உண்டா போட்டு நல்லபடியா வதக்கி எடுப்போம். வந்து கருவேப்பிலை இப்ப நல்லபடியா இருக்க கலந்து விடுவோம். எல்லாமே நல்லா பொரியட்டும். எண்ணெய் வந்து கிணக்க விட தேவையில்லை. நாங்க வெங்காயம் வந்து வதங்குற அளவுக்கு இருந்தாலே காணும். இப்ப வந்து நாங்க எடுத்து வச்சுக்கிற புளிய வந்து பாலுக்குள்ள போட்டு வைப்போம். அப்பதான் தேங்காய் பாலுக்கு வந்து நல்லா ஊறும் புளி. இதுக்கு வந்து ஒரு தக்காளி பழம் வந்து போட்டா குழம்பு வந்து இன்னுமே டேஸ்டா இருக்கு. உங்கள்கிட்ட வந்து தக்காளி பழம் இல்லை, அதால வந்து போடையில. மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சமையல்னு தான் சொல்லலாமே. சொன்னா கறி வந்து இல்லாத நேரம் வந்து கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகள்ல வந்து கோழி வந்து கட்டாயம் வந்து வளர்ப்பினேன். இருந்தா ஒரு 2-3 முட்டை இருக்கும். அதை வந்து அவசரத்துக்கு பக்கன்னு வந்து நாங்க ஒரு கறி வச்சுட்டு ஒரு புட்டு அவிச்சோம்னு சொன்னாலே சரி. இப்ப வந்து
நாங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு இப்ப வந்து தேங்காய் பால் விடுவோம். இதுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுக்கோம், அதை வந்து கடைசியா கரைச்சி விடுவோம். இப்ப வந்து மேலால வந்து தேங்காய் பாலை விட்டு கொள்ளுவோம். அதோட வந்து தேவையான அளவு மிளகாய் தூள், கறி மிளகாய் தூள், இதுங்கிற விட்டியே நாங்க திரிச்ச தூள் தான். அதோட வந்து தேவையான அளவு கல்லுப்பு. இப்ப நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. கொதிச்ச பிறகுதான் வந்து முட்டை வந்து போடணும். அதுக்கு வந்து புளியுமே விட்டு கொள்ளணும். ஒரு கொதி வந்து கொதிக்கட்டும். வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்க புளிய வந்து கரைச்சி விடுவோம். பாருங்க, நல்ல வடிவா புளிய வந்து கரைக்கணும். ஊற வச்சா புளி வந்து பக்கன்னு கரைஞ்சிடும். அங்கே வந்து குழம்புமே வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இப்ப வந்து கரைச்சி வச்ச புளிய வந்து நாங்கள் குழம்புக்கு வந்து விடுவோம். வந்து கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் முட்டை குழம்பு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல வடிவா இருக்கா கலந்து விடுவோம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எல்லாம் இந்த தூள் எல்லாமே ஓரளவுக்கு அவிஞ்சு கொண்டு வந்துட்டு நீங்க இப்ப முட்டை போடுறதுக்கு முதல் உப்பு புளி எல்லாம் காணுமோன்னு பார்த்துதான் முட்டை போடணும். இப்ப வந்து நான் வந்து முட்டையை போடுறேன். முட்டையை போட்டாதான் இந்த மசாலா எல்லாம் முட்டைக்குள்ள வந்து இருக்கிறாங்க. முட்டை குழம்பு வந்து நல்ல டேஸ்டா வரும். நாங்க இப்போ ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம் தானே, அதுக்குள்ள வந்து மசாலா வந்து இருக்காங்க முட்டைக்குள்ள நாங்க கடிச்சு சாப்பிட்டே நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்கு வந்து இப்ப குழம்பு வந்து கொஞ்சம் கூட இருந்தாதான் முட்டை வந்து ஓரளவுக்கு தாண்டி இருக்கும். அப்பதான் அந்த மசாலா இறாங்க. அப்பதான் குழம்பு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இனி வந்து குழம்பு வந்து நல்லா வத்தி கொண்டு வரட்டும். அப்படி கொதிக்குது. இந்த முட்டையில வேறங்க இப்படி மசாலா எல்லாம் இறாங்க. இந்த முட்டையோட கலரை வந்து மாறி கொண்டு வரும் பாத்தீங்களா. நல்லபடியா மெல்லமா திருப்பி திருப்பி விடுவணும். நல்லா வத்தி வரணும். குழம்பு இப்படி இருக்கக்கூடாது. அவிச்ச முட்டை குழம்பு நல்லா வத்தி வரணும். சுவையான அவிச்ச முட்டை குழம்பு வந்து சூப்பரா வத்தி வந்துட்டு இனி வந்து நாங்க இறாக்குவோம். இனியும் வத்த விட்டோம்னு சொன்னா சட்டியோட போயிடும் குழம்பு. அதனால வந்து இறாக்குவோம். மிதக்க சூப்பரா இருக்கு. வாசம் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த முட்டை குழம்பு பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை சாப்பிடாதவர்கள் கூட நல்ல வடிவா விரும்பி சாப்பிடுவீங்க. சொன்னா எந்த ஒரு வடில் மனமே இருக்கா. சில பேர் வந்து வடில் மனக்கு வந்து பொரிச்ச முட்டையெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்னா இப்படி நாங்க அவிச்சிட்டு குழம்பு வச்சு கொடுத்தோம்னு சொன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க. பாருங்க இப்படி மசாலா எல்லாம் இப்படி தடிப்பா இருக்கு இந்த குழம்பு பாத்தீங்களா. அப்படியே இந்த முட்டையை கடிச்சு சாப்பிட்டா சும்மா வேற லெவல் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப வந்து சுவையான சூப்பரான நாட்டுக்கோழி முட்டையில வந்து அவிச்சு சூப்பரா வந்து குழம்பு வச்சுக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கு. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. இந்த முட்டை குழம்பு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். பான், புட்டு, ரொட்டி, சோறு, அதோட அந்த சுடு சோத்தோட போட்டு சாப்பிட்டோம்னு சொன்னா வேற எந்த ஒரு கறியுமே தேவையில்லை. இந்த முட்டை குழம்பு ஒன்றுமே போதும். அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்களுமே உங்களோட வீட்டை வந்து இதே போல முட்டை குழம்பு அவிச்சு சமைச்சு பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கிட்டோம். பாய்.